வேற வேற காரணத்தினால பிரிஞ்சு போன மூணு தனித்தனி ஃபேமிலி ஒன்னா சேர்ந்து ஒரே ஃபேமிலியா வாழ்ந்திருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லா மேல் வீட்டு பையன், புது பையன், தங்கச்சின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. ஏன்னா இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். மூத்த அண்ணாவை ஹீரோன்னு சொல்லிடுறேன், இவரு இளைய அண்ணன், அப்புறம் தங்கச்சி. சோ இதுக்கப்புறம் எல்லாம் இப்படிதான் சொல்ல போறேன். ஏன்னா ஹீரோயின் யார் வர போறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் கதையில இவங்க 2 பேரும் ஹீரோ, இது ஹீரோயின். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல 2004ல காட்டுறாங்க. மூத்த அண்ணன் எப்பவுமே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்காங்க. தங்கச்சி பசிக்குதுன்னு சொல்ல எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்து அடுக்க அதுல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஸ்நாக்ஸ் இருக்கு. அதை அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எத்தனை சூப்பர் மார்க்கெட்ல தேடின தெரியுமா, எனக்கு இது கிடைக்கவே இல்லைன்னு ஒருத்தி பயங்கரமா துரத்துறா. சின்ன பொண்ணு, அதாவது ஹீரோயினும் கொடுக்க மாட்டேன், இது எங்க அண்ணா கொடுத்ததுன்னு ஓட அப்படியே கட் பண்ணா பெரிய பொண்ணுங்க இன்னும் ஹீரோயினை துரத்திட்டு தான் இருக்காங்க. வாயில இருந்து ஹீரோயின்னே வருது. அப்பப்ப மாத்தி சொன்னா கூட புரிஞ்சுக்கோங்க, நான் தங்கச்சியை தான் அப்படி மென்ஷன் பண்றேன்னு சொல்லி. வளர்ந்தக்கு அப்புறம் எதுக்கடா துரத்துறாங்கன்னு பார்த்தா எல்லாரும் மூத்த அண்ணனுக்கும் இளைய அண்ணனுக்கும் லவ் லெட்டர் கொடுத்துதான் துரத்துறாங்க. இதுக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல, ஏதாவது பண்ணி ஆகணும்னு பஸ்ல போகும்போது சொல்லிட்டு வர இளைய அண்ணனும், நீ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது நடந்துகிட்டனா அடுத்த டைம் உன்னை பார்த்தா அந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணாதுன்னு குழந்தைத்தனமா அட்வைஸ் கொடுக்க இந்த அட்வைஸ் ஹீரோக்கு பிடிக்கல. ஆனாலும் பெருசா எதுவும் சொல்லாம நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், முட்டாள்தனமா நடந்துக்காதன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட. அன்னைக்கும் 2 பேரு, இது மூத்த அண்ணனுக்கு இது இளைய அண்ணனுக்குன்னு ஒவ்வொரு லெட்டர், லவ் லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. அப்பதான் இளைய அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. சரி முட்டாள்தனமா நடந்துகிட்டா அடுத்த டைம் நம்மள இந்த மாதிரி அடிச்சு புள்ளி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கைய பிடிச்சு தரன்னு ஹீரோயின் இழுத்துட்டு ஓடுறா. ஆனா ஓடின ஃபோர்ஸ்ல அவ தான் அங்கிருந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. இந்த நியூஸ் 2 அண்ணாக்களுக்கும் போய் சேர 2 பேரும் அங்க ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே தங்கச்சினா உயிராச்சே. அதுலயும் மூத்த அண்ணா கையில இருக்கிற புண்ணை பார்த்துட்டு அதுக்கு காரணமானவங்களை முறைக்க பயந்தே ஓடிடுறாங்க. ஹீரோ கொடுத்த வேற ட்ரெஸ் மாத்திட்டு ஸ்கூலுக்கு போக ஹீரோ இளைய அண்ணா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. நீ சொன்ன அந்த அட்வைஸ்னால தானே அவ இந்த மாதிரி விழுந்தான்னு சொல்லி அப்போ அவரோட பாட்டி கிட்ட இருந்து போன் வர அதை அவர் கட் பண்ணி தான் விடுறாரே தவிர பேசுற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு தங்கச்சி ஓடி வந்து, இன்னைக்கு நான் அழுக்கா இருந்தனால யாருமே என்ன தொடல, நாள் சூப்பரா போச்சு தெரியுமா அப்படின்னு 3 பேரும் பஸ்ல ஏறி போயிட்டு இருக்க. பஸ்ஸுக்குள்ள கூட என்னடா நாத்தோன்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு வழியா ஊருக்கும் வந்தாச்சு. இறங்கி போகும்போது மழை, லேசான மழை தானே போயிடலாம் அப்படின்னு 3 பேரும் ஓட மூத்த அண்ணனுக்கு என்னடானா சளி பிடிச்சிருமோன்னு சொல்லி தங்கச்சியை எப்படி கூப்பிட்டு வராரு பாருங்க. கொஞ்ச நேரம் மலைக்கு ஒதுங்கலான்னு நிக்க அப்ப 3 பேரும் வந்து, என்னப்பா இன்னுமா உங்க அம்மா வரல, உங்க குடும்பமே ரொம்ப பாவம்ல அப்படின்லாம் ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி பேச இந்த இடத்துல இளைய தம்பி மேல என்னதான் ஹீரோக்கு கோவம் இருந்தாலும் விட்டு கொடுக்காம எவ்வளவு ப்ரொடெக்டிவா இருக்காங்கன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், எங்க ஃபேமிலி ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு பேச 3 பேரும் வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நாளாவே இளைய அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்க, மாத்தி சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் சொல்ல அப்ப நம்ம ஹீரோக்கு மறுபடியும் பாட்டி கிட்ட இருந்து கால். இவரு கட் பண்ணி விட்டுடுறாரு. அடுத்த நிமிஷமே அவங்க அப்பாக்கு அவங்க அத்தை கிட்ட இருந்து போன் வர அப்பதான் தெரியுது இது அவங்க அம்மாவோட பாட்டின்னு சொல்லி அவர் எடுத்து பேசுறாரு. நாங்கள இங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு போக இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப அக்கறையா இவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் பிளேட்ல எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு வாய் கூட சாப்பிடாம இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு எழுந்திருச்சு மேல போயிடுறாரு. அவர் போனோடனே ஹீரோயினும் இப்ப மட்டும் எதுக்கு அவங்க பாட்டி கூப்பிடுறாங்க, அதுதான் உங்க பொண்ணு இவங்க வேண்டான்னு வேற கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல, டாக்டர் மாப்பிள்ள குழந்தை அவங்க அபார்ட்மெண்ட் அவ்வளவு பெருசா இருக்கான், இப்ப மட்டும் என்னவா அவங்களுக்கு தானே கூப்பிட்டு பேசணும் அப்படின்லாம் சொல்ல உனக்கு என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லிடுறாரு. கட் பண்ணா அத்தை கிட்ட பேசிட்டு பையன்கிட்ட போன கொடுக்குறேன்னு வந்து பார்த்தா இங்க ஹீரோ இல்ல. அப்படியே சீன் கட் ஆகுது. 2 அப்பாக்களும் நின்று பேசிட்டு இருக்காங்க. முதல் வேலையா போனை வாங்கி மதன்லான்னு இருந்தத எக்ஸ் மதன்லான்னு மாத்திட்டு கொஞ்சமாவது குடும்பத்தை பத்தி அக்கறை இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் போன டைம் தான் நான் தர்பூசணி வாங்கிட்டு வந்தனே அதை பார்த்துட்டு நல்லாவே இல்ல, இனிமேல் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்ல சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வரது மட்டும் சொல்ல பசங்களோட பர்த்டே வருது அதை கவனி, அதை விட்டுட்டு அத்தை கிட்ட பேசிட்டு இருக்க பையனுக்கு அது எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்ல பாத்திரம்லாம் நான் எவ்வளவு விளக்கி இருக்கேன் பாரு அதை பத்தி பேசலாமே அப்படின்னு சொன்னா அவர் அதை பத்தி பேசுற மாதிரி இல்ல, அது மட்டும் இல்ல நீ என்னெல்லாம் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு இங்க கொஞ்சம் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. கட் பண்ணா ஹீரோ சாப்பிடாம ரூமுக்கு போனனால சாப்பிட வைக்கிறதுக்கு ரைஸ் பால்ஸ் எடுத்து வந்து கொடுத்திருக்காங்க. ஹீரோ சாப்பிட மாதிரி தெரியல, நல்லாவே தான் இருக்காரு. அப்பா அது இதுன்னு பண்ணி அவர் மனசை மாத்தி சாப்பிடவும் வச்சுட்டு அவங்க சந்தோஷமா அங்கிருந்து போறாங்க. அப்பதான் இளைய அண்ணன் ஒரு விஷயத்த நோட் பண்ணி கேக்குறாரு, எப்ப பார்த்தாலும் ஹீரோவா அண்ணா அண்ணான்னு சொல்றியே, நானும் உனக்கு அண்ணா தான், எப்பவாதே நான் அண்ணான்னு கூப்பிட்டுருக்கியா அப்படின்னு சொல்ல அவ்வளவுதானே, ஒவ்வொரு டைமும் அண்ணான்னு கூப்பிடும் போது எனக்கு $100 கொடுக்கணும், அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்ல நீ அண்ணானே கூப்பிடுவேனா தாயி அப்படின்னு உள்ள ஓடிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல நம்ம ஹீரோ செம்மையா படிக்கிற ஆளு. அப்படிதான் இப்பவும் காலேஜுக்கு சியோல்ல ஒரு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா அது ரொம்ப தூரமா இருக்கு, ஃபேமிலி விட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு காலேஜ்லயே நான் சேர்ந்துக்கிறதா அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அவரோட ப்ரொஃபசர் கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட பேசி அப்புறம் தான் நீ முடிவெடுக்கணும், இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்னு பேசிடுவான்னு சொல்லிட அதே ஸ்டாஃப் ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணு இதெல்லாம் கேக்குறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னடானா அன்னைக்கு 2 பேர் லவ் லெட்டர் கொடுத்தாங்களே எங்க அண்ணாக்கு, அதுக்கப்புறம் என்ன பத்தி ஏதாவது பேசினாங்களா, என்ன பைத்தியக்காரன் எல்லாம் சொன்னாங்களான்னு கேட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் ஸ்டாஃப் ரூம்ல பார்த்த பொண்ணும் போயிருப்பாங்க. அவங்க கிட்ட தனியா பேசணும்னு மியூசிக் ரூமுக்கு அவங்க போயிருக்காங்க. அப்பதான் தங்கச்சி
தங்கச்சி கூட இருக்கிற ஃப்ரெண்ட் இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க. ஸ்கூலுக்கே தெரியும் உனக்கு தெரியாதான்னு சொல்றா. ஆனா அவங்க டேட் எல்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு ஹீரோ எதுவும் சொல்லிருக்க மாட்டாரு. ஆனா லவ் பண்றதா அந்த பொண்ணு தான் தப்பா நினைச்சிருப்பா. எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும் தெரியாதுங்கிற கடுப்புலயே தங்கச்சி இருக்க. இது எதுவும் தெரியாத ஹீரோவும் பெருசா எதுவும் கேட்டுக்காம வீடு வரைக்கும் போறாங்க. அப்போ பஸ்ல இருந்து இறங்கி பேசாம போக என்னாச்சு ஏன் உம்மன் இருக்குன்னு கேட்ட மேல் தான் தெரியுது, நீ லவ் பண்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனா எனக்கு மட்டும் தெரியாது. ஃபேமிலினா இப்படி எல்லாம் மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்ல. நாம ஒன்னும் ஃபேமிலி கிடையாது, நீயும் நானும் ரத்த சொந்தமா, அதனாலதான் உனக்கு வேற ஃபேமிலி பேர் இருக்கு, எனக்கு வேற ஃபேமிலி பேர் இருக்கு. இன்னொரு டைம் இந்த மாதிரி நினைக்காதன்னு ஹீரோ மூஞ்சி லட்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா இவ்ளோ வருஷம் ஒன்னா ஃபேமிலியா வளர்ந்துருக்காங்க, ஆனா சடனா ஏன் ஹீரோ இப்படி சொல்றாருன்னே தெரியல. வீட்டுக்கு வந்தப்ப கூட ஹீரோவும் தங்கச்சியும் தான் வந்திருப்பாங்க, இளையண்ணா வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் இருக்கு. கொஞ்ச நாளே காம்படிஷன் வரதுனால டீம் மெம்பர்ஸோட பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மர்ம நபர் ஒருத்தன் வந்து ஹீரோ மட்டும் வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அவனை துரத்தி போய் பிடிச்சு பார்த்தா எல்லா போட்டோவும் ஹீரோ மட்டும் தான் எடுத்திருக்கான். அவன் பேசுற பாஷை சியோல்ல இருக்கிறவங்க பேசுற மாதிரியே இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க. சியோல்ல தான் உங்க அம்மாவும் இருக்கிறதா சொன்ன, ஒருவேளை இவன் உங்க அம்மாவே அனுப்பி வச்சிருக்கலாம்னு சொல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு மறுபடியும் கேம்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கடைக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க யார் தெரியுதா, இளைய அண்ணாவோட ஆன்டி தான். இவங்க பொறுப்புல தான் பையனை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா பொறுப்பே இல்லாம இப்ப இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. வந்தவங்க 3 பசங்களுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து இன்னர்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்பா நல்லபடியா தான் பேசுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு வந்து அந்த பாட்டி இத்தனை வருஷம் இதெல்லாம் தெரியலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு அவங்களும் பெருசா ஹர்ட் ஆனதை காட்டிக்காம சரி நான் வரேன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் இளைய அண்ணாவும் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க. 2 பேரும் சந்திச்சு ஆன்டிய பத்திரமா கேப் ஏத்தி விடும் போது எப்பவுமே இந்த ஃபேமிலிக்கு நீ பர்டனா இருந்துடக்கூடாது, பார்த்து ஜாக்கிரதையாவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவரும் அதையே நினைச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக். சின்ன வயசுல இவங்க வந்த புதுசுல ஹோட்டல்ல டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் 2 பேரு நீ தான் ஓனர் கூட்டிட்டு வந்த அந்த பையனா, நல்லா வேலை செய்யணும் இல்லன்னா அவர் மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே விட்டுருவாருன்னு சொல்ல இவரு பயந்துடுறாரு. அந்த இடத்துக்கு தங்கச்சியோட அப்பா வந்து அவருதான் வந்து எல்லாரையும் திட்டிட்டு பையனையும் சமாதானப்படுத்துறாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மட்டும் சாப்பிடாம இருக்கிறத கவனிச்ச அப்பாவும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோ அப்புறம் தான் சொல்றாரு நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோம்னு சொல்லி. அப்ப கூட அப்பா ஹீரோ எதுவும் கேட்காம தங்கச்சி கிட்ட நீ என்ன பண்ணன்னு கேட்க எப்பவுமே நான் தான் தப்பு பண்ணிருப்பேனா, இவெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டானா அப்படின்னு கோச்சிட்டு உள்ள எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்த உள்ள வந்து என்ன மன்னிச்சிரு, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குன்னு நினைச்சு நீ தப்பா நினைச்சிட்டியா, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு ஏன் கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது, இளைய அண்ணாவோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். இப்போ உனக்கு மேல இருந்த கோவம் போயிடுச்சா அப்படின்னு சமாதானப்படுத்தி கூட்டு வர இப்ப தங்கச்சிக்கு இளைய அண்ணா மேல செம்ம கோவம். என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. அடுத்த நாள் ஸ்கூல்ல கூட பேசல. ப்ரப்போஸ் பண்ண அவ என்னடானா அது இல்லன்னா என்ன இது அப்படின்னு மறுபடியும் பேட்சப் பண்ணிக்கலாமான்னு வந்து கேட்க நீ சொன்னங்கிற ஒரே காரணத்தினாலதான் நம்ம லவ் பண்ணதை நான் யார்கிட்டயும் சொல்லல, ஆனா இப்ப என் தங்கச்சிக்கு அது தெரிஞ்சு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், தயவு செய்து என்ன விட்டுரு, பிரேக்கப் பண்ண 3 மாசத்துல அவன்னு சொல்லி அவன் பின்னாடி போனா அவன் வேண்டான்னு சொன்னேன்னு ஏன் பின்னாடி வரியா அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போயிட கட் பண்ணி தங்கச்சி கூடவே இருப்பா இல்லையா ஃப்ரெண்டு அவளதான் காட்டுறாங்க. அவளுக்கு இளைய அண்ணா மேல ஒரு கிரஷ். எங்கிட்ட ஆளை காணோம் தேடிட்டு இருக்க, பார்த்தா பின்னாடி இருந்து வராரு. யார தேடிட்டு இருக்க, நீ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு தானே, சரி என் தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்டா தங்கச்சி எங்கெங்கறத நமக்கு காட்டுறாங்க. அதே மியூசிக் ரூம்ல தங்கச்சியும் அந்த விஷ ஜந்துன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அண்ணா கூட சேர்த்து வைக்கிறத பத்தி கேக்குறதுக்கு தான் இவன் வந்திருப்பா போல. முக்கியமா நீங்க எல்லாம் ஃபேமிலியே கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி பேர் இருக்கு அப்படி இப்படின்னு பேசுற தங்கச்சிக்கு செம்ம கோவம் வந்து அடாப்ட் பண்ணா கூட அவங்க ஃபேமிலி தான், இவ்ளோ குறுகிய நினப்புல இருக்க அப்படின்னு டென்ஷன் ஆகி கிளம்ப. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுன்னு பின்னாடியே ஓடி வந்தவ அவ தவறி விழுந்துடுறா. உடனே ஒரு சீனா போடுவா பாருங்க, நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியா, என்ன மன்னிக்க மாட்டியா அப்படின்னு கேட்க சுத்தி இருக்கிற கூட்டம் எல்லாம் தங்கச்சி ஆல்ரெடி ரொம்ப புள்ளி பண்றவ அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும். இத பார்த்துன்னே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்டு தான் ஓடி வந்து இவ அப்படியெல்லாம் இல்லன்னு பேசுறா. இளையண்ணாவும் அங்க வந்து என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்க. கீழே விழுந்தவளுக்கு கால்ல ரத்தம் வருது, வர வழியே இல்ல, இப்ப இவ சாரி கேட்டாதான் முடியும்னு சொல்லி ஹீரோயின் சாரி கேட்க சொல்ல அவ எதுக்கு சாரி கேட்கணும்னு மூத்தண்ணா கரெக்டா என்ட்ரி கொடுக்கறாரு. அப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களெல்லாம் ஒரு மிரட்டுறாரு. உண்மை தெரிஞ்சிருச்சு போலன்னு யாரும் வாய் திறக்கல, கப் சிப்புன்னு ஆயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு 2 அப்பாவும் உட்காந்து சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கா. 2 பேருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு இளைய அண்ணன் மத்த 2 பேருக்கும் ஃபுட் வாங்கிட்டு போயிருக்காரு. தங்கச்சி கோவமா இருக்கனால எப்படியாவது சமாதானப்படுத்திடணும்னு சர்ப்ரைஸா கேக் வாங்கி கொடுக்க கோவம் எல்லாம் நிமிஷத்துல போயிடுச்சு. என்ன மனுஷியா உண்மையில எனக்கு கோவமே இருந்தது இல்லையேன்னு சந்தோஷமா 3 பேரும் அங்க இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் ஃப்ரெண்டுக்கு ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் நீ ஒரு புள்ளின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்டு தான் அப்படி இல்லன்னு வந்து பேசியிருப்பா. சரி இதுக்கு கைமாறா என்ன பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் கூட்டு போறியா, ஏன்னா இவளுக்கு இளைய அண்ணனை சைட் அடிக்கணும் அதுக்காக கேட்க தங்கச்சியும் இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு ஸ்கூலும் முடிஞ்சிருது. இளைய அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது வாட்ச்மேன் கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு கேமரா கொடுத்துருந்தீங்கல்ல அதோட ஓனர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. பிரின்சிபல் கிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் காட்டினேன், பெருசா எதுவும் இல்லாததுனால அவரோட கான்டாக்ட் இன்ஃபோ மட்டும் வாங்கிட்டு கொடுக்க சொல்லிட்டாரு. இதுதான் விசிட்டிங் கார்டுன்னு கொடுக்க அதுல பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்னு போட்டிருக்கு. அதை பார்த்த உடனே ஒருவேளை நிஜமா இந்த ஆளு எங்க அம்மா தான் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க முன்னாடி உங்க அம்மா மாதிரியே யாரோ ஒரு லேடி கொடை பிடிச்சிட்டு போறாங்க. அதை பார்த்த உடனே அம்மானு ஓடி போய் திருப்பி பார்த்தா அது அவங்க அம்மா இல்ல. ஆனா இது எல்லாத்தையும் தங்கச்சி ஃப்ரெண்டை பார்த்துட அவளை தனியா கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து நடந்த எதையும் என் தங்கச்சி கிட்ட சொல்ல
சொல்லாத, சொன்னா எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா இன்னொரு பக்கம் கடையில ஹீரோவும் தங்கச்சியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட இளைய அண்ணனுக்கு பிடிச்ச சமையல் தான். ஏன்பா அப்படின்னு கேட்டா அவன் தான் ஸ்போர்ட்ஸ் மேன், நிறைய இந்த மாதிரி சமைச்சு போடணும்னு அவரு குஷியில சமைச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் வழக்கம் போல பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அப்ப செம்ம காஸ்ட்லியான கார்ல ஒருத்தர் வந்து இறங்குறாரு. கையில இளையண்ணா போட்டோ வச்சு எங்க எங்கன்னு தேடிட்டே வந்து ஒரு வழியா பாத்துட்டாரு. சரி யாரா இவருன்னு பார்த்தா வந்தவரு நான் தான்ப்பா உன்னோட அப்பான்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. பாய்.